உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக தற்போது பரபரப்பான தகவல் ஒன்றை ஞானசார தேரர் வெளியிடுகிறார். அவர் வெளியிட்ட விடயத்தின் அடிப்படையில் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக விடுதலை புலிகளால் யாழ்ப்பாணத்திலிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட நபரொருவரே இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி என ஞானசார தேரர் தற்போது ஒரு வாக்குமூலத்தை வழங்கியுள்ளார். இணைய ஊடகம் ஒன்றில் கலந்து கொண்டு அவர் கருத்து தெரிவிக்கின்ற போது இந்த விடயத்தை அவர் சுட்டிக்காட்டுகிறார். அந்த வகையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. சஹ்ரான் ஹாசிம் என்பவரினால் திட்டமிடப்பட்ட ரீதியில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஒரே நேரத்தில் குண்டுவெடிப்பு நகர்த்தப்பட்டு பல மக்கள் உயிரிழந்ததுடன் பலர் அவயங்களை இழந்து இன்றும் பாதிப்புகளை எதிர்நோக்கி வருகின்ற ஏப்ரல் மாதத்தில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலாக இந்த தாக்குதல் சம்பவம் உள்ளது. இந்த நிலையில் இந்த தாக்குதலினுடைய பிரதான சூத்திரதாரி யார் என்பது அந்த காலத்திலிருந்து கேள்விக்குறியாக உள்ளது. இந்த சம்பவத்தின் பின்னர் தேசிய பாதுகாப்பை மையப்படுத்தி கோத்தபய ராஜபக்ச பெரும் மக்கள் செல்வாக்குடன் ஜனாதிபதியாக மாறுகிறார். எனவே இந்த பின்னணியில் உண்மையில் யார் இருந்தார்கள் என்பது தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளும் பல மர்மங்களும் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. கத்தோலிக்க பேரவையும் இது தொடர்பான நீதி கிடைக்க வேண்டும் என இன்று வரை பல்வேறு ஜனாதிபதிகளிடம் ஆணைக்குழுக்களிடமும் அறிக்கைகளை கேட்ட வண்ணமும் அந்த அறிக்கை தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றது. இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்னால் ஞானசார தேரர் ஒரு கருத்தை கூறுகிறார். இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரி தொடர்பாக தனக்கு அனைத்து விடயங்களும் தெரியும். தான் ஜனாதிபதிக்கும் பின்னர் பாதுகாப்பு தரப்புக்கும் வெளிப்படுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்துவதாக குறிப்பிட்டார். இந்த நிலையில் நேற்றைய தினம் ஒரு இணைய ஊடகம் ஒன்றில் அவருக்கான நேர்காணல் இடம்பெற்ற போது அவரிடம் இந்த கேள்விகள் எழுப்பப்பட்டது. இதன் போது அவர் இந்த பிரதான சூத்திரதாரி என்பவர் 1990ஆம் ஆண்டுகளில் யாழ்ப்பாணத்தில் இருந்த ஒருவர் எனவும் அவரை விடுதலை புலிகள் யாழ்ப்பாணத்தில் இருந்து துரத்தி அடித்தார்கள் என குறிப்பிடுகிறார். அவர் இராணுவ புலனாய்வாளர்களுக்கு தகவலை வழங்கிய ஒருவராகவும் இராணுவ புலனாய்வாளர்களுடன் தொடர்பை பேணிய ஒருவராகவும் அவர் 1990ஆம் ஆண்டுகளில் விடுதலை புலிகளால் இனம் காணப்பட்டு அதன் காரணமாக அவர் யாழ்ப்பாணத்தில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டதாக ஞானசார தேரர் குறிப்பிடுகின்றார். இந்த சம்பவத்தில் 4 பேர் இப்பொழுது உள்ளனர் எனவும் அவர்கள் இப்போது சிறைச்சாலையில் இல்லை, வேறொரு குற்றத்துக்காக சிறையில் இருந்து பின்னர் அவர்கள் அந்த குற்றம் அற்றவர்கள் என நீதிமன்றத்தினூடாக நிரூபிக்கப்பட்டு அந்த 4 வெளியில் உள்ளனர். அந்த 4 தமிழர்களோ சிங்களவர்களோ இல்லை, அந்த 4 முஸ்லிம் மக்கள் என ஞானசார தேரர் குறிப்பிடுகின்றார். எனவே இவர்கள் எவ்வாறு திட்டமிட்டார்கள், இந்த சூத்திரதாரி யார் என்பதை இனிவரும் காலங்களில் நான் ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கும் அல்லது ஜனாதிபதிக்கும் இது தொடர்பாக வெளிப்படுத்திய பின்னர் அந்த நபருடைய பெயர் விவரங்கள் வெளியிடுவேன் என அவர் இந்த இணையதள செவ்வியில் குறிப்பிடுகிறார். அந்த வகையில் தற்பொழுது அவர் குறிப்பிட்ட விடயம் 4 பேர் உள்ளனர், 4 முஸ்லிம்கள். அதில் 1990ஆம் ஆண்டு விடுதலை புலிகளால் விரட்டியடிக்கப்பட்ட ஒருவரே பிரதான சூத்திரதாரியாக அதில் செயற்பட்டார் என அவர் தற்போது தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அல் ஜசீரா ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணல் தற்போது பல சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருப்பதை நாங்கள் அனைவரும் அவதானித்து வருகின்றோம். இந்த நிலையில் அவருடைய நேர்காணலில் தெரிவித்த சில விடயங்கள் தொடர்பாக தற்போது பல பூதாகரமான பிரச்சனைகள் எழும்பியுள்ளது. இராணுவத்தினுடைய சில போர்க்குற்றம் தொடர்பாக அவர் தெரிவித்த கருத்துக்கள், அவருடைய வதைமுகம் தொடர்பான கருத்துக்கள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் தொடர்பாக தெரிவித்த கருத்துக்கள் மற்றும் இறுதி யுத்தத்தில் இடம்பெற்ற சில விடயங்கள் தொடர்பாக தெரிவித்த கருத்துக்கள் என அனைத்து விடயங்களும் தற்போது சர்ச்சையாகியுள்ளது. இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவினுடைய குடியுரிமை ரத்து செய்யப்பட வேண்டும் என தற்போது ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது. முன்னிலை சோசலிச கட்சியினுடைய செயற்பாட்டாளராக உள்ள துமிந்த நாகமுவ இந்த கருத்தை முன்வைக்கின்றார். இந்த கட்டுலந்த வதை முகாமினூடாக இவர் செய்த பல்வேறு குற்றச்செயல்கள் தற்போது அம்பலமாகியுள்ளது. அந்த காலத்தில் இது தொடர்பான விசாரணையை மேற்கொள்வதற்கு அப்போது ஜனாதிபதியாக இருந்தவரால் ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்படுகிறது. ஆனால் அந்த ஜனாதிபதி ஆணைக்குழு வெறும் பேப்பராகவே கடந்து செல்கிறது. ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக எந்தவிதமான விசாரணைகளும் முன்வைக்கப்படவில்லை, மேற்கொள்ளப்படவில்லை. ஏன் அவ்வாறு அவை மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அந்த ஜனாதிபதி அப்போது ரணில் விக்ரமசிங்கவை காப்பாற்றினாரா என்ற சந்தேகம் எழுவதாக துமிந்த நாகமுக தெரிவித்துள்ளார்.
எனவே தற்போது இந்த பட்டுளந்த வதை முகாம் தொடர்பான விடயங்கள் வெளியாகியுள்ள நிலையில் இது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதற்காக ரணில் விக்ரமசிங்கவினுடைய குடியுரிமை ரத்து செய்யப்பட்டு அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு நீதி நாட்டுக்கு வெளியில் வர வேண்டும் என துமிந்த நாகமுவ தற்போது கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க இந்த அல் ஜசீராவினுடைய நேர்காணலை புலம்பிய தமிழ் மக்கள் மீது அவர்கள் விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள் என்ற தொனியில் இப்போது திசை திருப்பியுள்ளார். இந்த அல் ஜசீரா ஊடகத்தில் நடத்திய நேர்காணலில் இவர் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துள்ள நிலையில் ரணில் விக்ரமசிங்க இந்த நேர்காணலில் தமிழ் புலம்பெயர் மக்கள் அங்கு குமிழ்ந்ததன் காரணமாக அல்லது அவர்கள் அங்கு ஊடுருவியதன் காரணமாக அவர்களுடைய வேண்டுமென்ற செயற்பாட்டின் காரணமாகவே இந்த நேர்காணல் திசை திரும்பியதாகவும் விடுதலை புலிகளுக்கு ஆதரவானவர்கள் அங்கு வந்ததால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக ரணில் விக்ரமசிங்க தற்போது விடுதலை புலிகளுக்கு ஆதரவான புலம்பெயர் தமிழ் மக்கள் மீது இந்த குற்றச்சாட்டை பகிரங்கமாக முன்வைத்துள்ளார். வேண்டுமென்றே அவதூறான விடயங்கள் பரப்பப்பட வேண்டும் என்பதற்காகவும் வேண்டுமென்றே இவ்வாறான கேள்விகள் எழுப்பப்பட வேண்டும் என்பதற்காகவும் அந்த தமிழ் புலம்பெயர் மக்களை திருப்திப்படுத்துவதற்காக இந்த கேள்விகள் எழுப்பப்பட்டதாகவும் அர்த்தமற்ற கேள்விகள் இவ்வாறு பூதாகரமாக சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு தன் மீது இவ்வாறான குற்றங்கள் அல்லது தன் மீது இவ்வாறான ஒரு தவறான பார்வையை உருவாக்கியுள்ளது என ரணில் விக்ரமசிங்க தற்போது இந்த குற்றச்சாட்டை முழுமையாக தமிழ் புலம்பெயர் மக்கள் மீது முன்வைத்துள்ளார். எனவே தொடர்ச்சியாக இவர் மீது இந்த நேர்காணல் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்கவினுடைய பிம்பமே உடைந்து போகின்ற அளவு பல்வேறு விமர்சனங்கள் தற்போது முன்வைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அவர் தற்போது பழியை தூக்கி புலம்பெயர் தமிழ் மக்கள் மீது போட்டுள்ளார். நாடெங்கிலும் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகின்ற நிலையில் வடக்கு கிழக்கில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தமது உறவுகளை தேடிய வண்ணம் நித்தமும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்கள் ஒவ்வொரு மகளிர் தினத்திலும் தமது உறவுகள் தொடர்பான போராட்டத்தை அடையாளமாக மேற்கொள்வது வழமை. அதே வகையில் இன்றைய தினமும் வட்டுவாகல் பாலத்தில் இந்த போராட்டம் இடம்பெறுகின்றது. இந்த போராட்டத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டதுடன் போராட்டத்தின் போது போலீசார் சில கெடுபிடிகளையும் மேற்கொண்டனர். இந்த நிலையில் இது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இன்று பாராளுமன்றத்தில் தன்னுடைய உரை நேரத்தில் கருத்து தெரிவித்தார். நாட்டில் மகளிர் தினம் இடம்பெறுகின்ற நிலையில் எம்முடைய தாய்மார்கள் மனைவிமார்கள் தங்களுடைய உறவுகளை தேடி கண்ணீர் வடிக்கிறார்கள். இன்றும் வீதியில் நின்று இப்பொழுது வட்டுவாகல் பாலத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் என துரைராசா ரவிகரன் குறிப்பிடுகிறார். மகளிர் விவகார அமைச்சர் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்களிடம் நேரடியாக சென்று அவர்களுடைய பிரச்சினை தொடர்பில் ஆராய வேண்டும் என ஒரு வினயமான கோரிக்கையை அங்கு முன்வைக்கிறார். இது தொடர்பாக முன்வைத்து அவர் பாராளுமன்றத்தில் உரையாற்றுகிறார். கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் தவிசாளர் அவர்களே, இன்று மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சில் விவாதத்தில் கலந்து உரையாற்றுகின்றேன். கௌரவ அமைச்சர் அவர்களே, இன்று மார்ச் 8 பன்னாட்டு மகளிர் தினம். இந்த நிலையில் இறுதி யுத்த காலத்தில் இராணுவத்திடம் பிள்ளைகளை கையளித்த தாய்மாரும் கணவர்களை கையளித்த மனைவியருமாக எமது வடக்கு கிழக்கு பகுதிகளில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடி 2928 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் ஒவ்வொரு மகளிர் தினத்தையும் துக்க நாளாக அறிவித்து பாரிய கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை செய்ததைப் போல இந்த வருடமும் இன்று முல்லைத்தீவில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் கவன ஈர்ப்பு பேரணி ஒன்றினை நடத்தி தமக்கான நீதியை கோரியிருக்கின்றனர். இந்த மகளுக்கான பதில்தான் என்ன? இந்த பன்னாட்டு மகளிர் நாளில் புதிய அரசாங்கம் அந்த மகளிருக்கான நீதியை வழங்குமா என்ற உத்தரவாதத்தை வழங்க வேண்டும். அன்றைய அரசின் வாக்குறுதிகளை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு என்ன நடந்தது? தொடர் ஓலங்கள், அழுகுரல்கள், பலர் மன அழுத்தங்களுக்கு உள்ளாகி இறந்தும் விட்டார்கள். இந்த நிலையில் நீதி கிடைக்க வேண்டும் என போராடும் இவர்களுக்கு அடிக்கடி போலீசார், நீதிமன்றத்தின் தடை உத்தரவு, பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் விசாரணைகள், வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக மிரட்டுவது, மறைமுக தாக்குதல்கள், உயிர் அச்சுறுத்தல்கள், போராட்டங்களில் இருந்து வெளியேற்றும் முயற்சிகள், இப்படியான ஒழுங்குமுறைகள் 2009க்கு பின்னர்
பல பெயர்களில் கொண்டுவரப்பட்ட பொறிமுறைகளில் அமைக்கப்பட்ட ஆணைக்குழுக்கள் இவைகளை நம்பி தான் ஏமாந்ததுதான் மிச்சம் என்று புலம்புகின்றார்கள். புதிய அரசானது இந்த விடயத்தில் உண்மை தன்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். கடந்த கால அரசுகள் இவர்களுக்கு பதில் சொல்லவில்லை. புதிய அரசு நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டும் நம்புகின்றோம். இந்த குறைகளை நீண்ட நாட்களாக சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த மகளிர்களை நீங்கள் சந்திக்க வேண்டும். அவர்களை சந்தித்து ஆறுதல் கூற வேண்டும். தீர்வுக்கான முயற்சிகளில் நீங்களும் இறங்க வேண்டும். அவர்களின் துன்பங்களில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் அமைச்சர் அவர்களே. அடுத்தபடியாக பெண் தலைமை குடும்பங்களாக கௌரவ அமைச்சர் அவர்களே, மிகப்பெரிய தொகையினர் காணப்படுகின்றார்கள். வடக்கு கிழக்கு மாகாணத்தை பொறுத்த மட்டிலே சுமார் 92,000 குடும்பங்கள் பெண் தலைமை குடும்பங்களாக காணப்படுகின்றது. இவர்கள் சமூகத்தில் பல்வேறு துன்பங்களை அனுபவித்து வருகின்றார்கள். தமது வாழ்வாதாரத்துக்காக பெரிதும் சிரமப்படுகின்றார்கள். மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் உள்ளோர் ஓரளவுக்கு வருமானத்தை ஈடு செய்தாலும் மிகுதி பெரும்பாலான குடும்பங்கள் தமது வாழ்வாதாரத்துக்காக பெரிதும் சிரமப்படுகின்றார்கள். முல்லைத்தீவில் பிரதேச ரீதியாக 2023 ஆண்டுக்கான இறுதி புள்ளி விவரப்படி பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் கரையுறை பெற்று 2617 குடும்பங்கள், புதுக்குடியிருப்பு 2121 குடும்பங்கள், ஒட்டுசூட்டான் 1941 குடும்பங்கள், மாந்தை கிழக்கு 890 குடும்பங்கள், துணுக்காய் 813 குடும்பங்கள், மணலாறு 681 குடும்பங்கள், மொத்தமாக 9063 குடும்பங்கள் முல்லைத்தீவில் மட்டும் பெண் தலைமை குடும்பங்கள். இதேபோன்று வவுனியா, மன்னார் உள்ளிட்ட வன்னியிலும் வடக்கு கிழக்கிலுமாக 92,000 பெண் தலைமை குடும்பங்கள் உள்ளன. தயவு செய்து இவர்களுக்கு மாதாந்த வருவாய் ஈட்டக்கூடிய வகையில் ஏதாவது உதவி செய்யுங்கள். தங்களுடைய குடும்பங்களை சீராக கொண்டு செல்வதற்கு பல்வேறு சவால்களை எதிர்நோக்குகின்றார்கள். குடும்ப சுமை, பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலைமை, பாதுகாப்பின்மை, அன்றாட வாழ்வாதார பாதிப்பு, உளரீதியான பாதிப்புகள், பிள்ளைகளின் கல்வி பாதிப்பு, வேலைவாய்ப்பின்மை, பாலியல் ரீதியான பாதிப்புகள், சமூகத்தினால் ஓரங்கட்டப்படுதல், தாழ்வு மனப்பான்மை, நுண்நிதி கடன் நிறுவனங்களுக்கு அடிமையாகுதல், இவைகள் சிலர் தற்கொலை முயற்சிகளுக்கு உள்ளாகுதல், சமூகத்தில் இவர்கள் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய வகையில் இவர்களுக்கான உதவிகள் வழங்கப்பட வேண்டும். கூடுதலாக இக்குடும்பங்களில் உள்ள சிறுவர்கள்தான் பாடசாலை இடைவிலகல் நிலைமைக்கு உள்ளாகின்றார்கள். இக்குடும்பங்களின் பொருளாதாரத்தில் சிறு மாற்றங்களையாவது மகளிர் அமைச்சு ஏற்படுத்த வேண்டும். சிறுவர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்திலே பெற்றோர் இருவரையும் இழந்த சிறுவர்களாக 390 பேர் காணப்படுகின்றார்கள். தாயை மட்டும் இழந்த சிறுவர்களாக 514 பேர்களும், தந்தையை இழந்த சிறுவர்களாக 2263 பேரும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் காணப்படுகின்றார்கள். மாற்றுத்திறனாளிகளாக உள்ள சிறுவர்களாக 292 பேர் காணப்படுகின்றார்கள். பொருளாதாரத்தில் மிகவும் நலிவடைந்த குடும்பத்தின் சுமைகளை இந்த சிறுவர்களே தாங்க வேண்டிய பல சிறுவர்கள் தாங்க வேண்டியதாக உள்ளது. பல சிறுவர்கள் பாடசாலை இடைவிலகல் கூடுதலாக இவர்களிடையே காணப்படுகின்றது. கௌரவ மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் அவர்களே, பிரதமர் இங்கு இல்லாவிட்டாலும் கௌரவ பிரதமர் அவர்களே, நீங்கள் பெண்மணிகள், அரசாங்கம் தகுதியான இடங்களுக்கு பொருத்தமானவர்களை நியமித்து இருக்கின்றது. உங்களுக்கு நாம் விரிவாக எடுத்து சொல்ல வேண்டும் என்று இல்லை. யுத்தத்தில் முழுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டம் முல்லைத்தீவு, பொருளாதார ரீதியாக பலங்குறைந்த மாவட்டம். முல்லைத்தீவில் மகளிர் தினத்திலேயே கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெறுகின்றது என்றால் பாருங்கள். தங்களுக்கு இருக்கும் குறைகளை அரசின் கவனத்துக்கு கொண்டு வருவதற்கே போராடுகின்றார்கள். மகளிர் தினத்திலேயே போராடுகின்றார்கள். கௌரவ மகளிர் அமைச்சர் அவர்களே, முல்லைத்தீவுக்கு பாருங்கள்.
நீங்கள் சொல்லும் ஆறுதல் வார்த்தைகள் அவர்களுடைய வேதனைகளுக்கு சிறிய அளவிலான மருந்தாக அமையலாம். You have 2 minutes more. மாற்றுத்திறனாளிகள் குறிப்பிட்ட அளவு எமது மாவட்டத்தில் உள்ளனர். பிரதேச ரீதியாக புதுக்குடியிருப்பு 943 பேர், கரையுறை பெற்று 851 பேர், ஒட்டு சுட்டான் 625 பேர், துணுக்காய் 319 பேர், மாந்த கிழக்கு 275 பேர், மணலாறு 145 பேர், மொத்தம் 3158 பேர் எமது மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளாக உள்ளனர். அடுத்து கல்வி அமைச்சில் உரையாற்ற வேண்டிய ஒரு விடயம் மகளிர் விவகார அமைச்சுக்கு தெரிய வேண்டும் என்பதால் உங்களிடமும் சொல்லுகின்றேன். முன்பள்ளிகளில் மிகவும் குறைந்த சம்பளத்தில் கொடுப்பனவில் ஆசிரியர்களாக மகளிர்களே கடமையாற்றுகின்றார்கள். இவர்களுடைய ஒரு மாத கொடுப்பனவு வெறும் 6000 ரூபாய் மட்டுமே. என்ன செய்வது, எப்படி சமாளிப்பது? யோசித்து பாருங்கள். இந்த குறையை பலரும் என்னிடம் சொன்னார்கள். மிகவும் சிறிய பிள்ளைகளுக்கு அறிவை போதிக்கும் திறமைசாலிகளாகவே இந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் காணப்படுகின்றார்கள். இந்த குறையை நீக்குவதற்கு நீங்களும் ஒத்துழையுங்கள். அவர்களுடைய சேவைக்குரிய கொடுப்பனவு என்பது போதுமா? எண்ணி பாருங்கள். தயவு செய்து இந்த விடயத்தில் அரசு கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்று கூறி நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.